என்னடா இது, ஒரு காலத்துல சொர்க்கமா இருந்த இடம் இப்போ வெறும் பாலைவனமா மாறி போச்சே. ஒரு அழகான நதி வெறும் சாக்கடையா ஓடுதே. இந்த மாதிரி கேள்விகள் உங்க மனசுல எப்பவாச்சும் வந்திருக்கா? நாம வாழ்ற இந்த பூமி பல ரகசியங்களை தனக்குள்ள புதைச்சு வச்சிருக்கு. அதுல சிலது மனிதர்களோட தவறுகளால நடந்த மறைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அழிவுகள். இந்த அழிவுகள் வெறும் கதைகள் இல்ல, நம்ம தலைமுறைக்கு வரலாறு சொல்லும் துயரங்கள். வாங்க இன்னைக்கு அந்த பக்கங்களை புரட்டி பார்ப்போம். நம்ம எல்லாரும் காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் பத்தி நிறைய பேசுறோம். ஆனா இதெல்லாம் நேத்து வந்த பிரச்சனை இல்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்களோட பேராசையும் அறியாமையும் இயற்கையை எப்படி அழிச்சிருக்குன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆகிடுவீங்க. சில நாகரீகங்களே அழிஞ்சு போனதுக்கு காரணம் அவங்க செஞ்ச சுற்றுச்சூழல் தவறுகள் தான். இது வெறும் தகவல் இல்ல, ஒரு பாடமா இருக்கணும்னு தான் இந்த முயற்சி. முதல்ல நம்ம பார்க்க போறது மத்திய ஆசியால இருந்த அரல் கடல். ஒரு காலத்துல உலகத்திலேயே 4வது பெரிய நன்னீர் கடலா இருந்தது. இது சுத்தி லட்சக்கணக்கான மக்கள் மீன் பிடிச்சு விவசாயம் பண்ணி செழிப்பா வாழ்ந்தாங்க. ஆனா 1960கள்ல சோவியத் யூனியன் இந்த கடலுக்கு தண்ணி கொண்டு வந்த ஆறுகளோட திசைய மாத்தி பருத்தி விவசாயத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சு தெரியுமா? வெறும் 50 வருஷத்துல அந்த கடல் 90% வத்தி போச்சு. இப்போ அங்க வெறும் பாலைவனமும் துருப்பிடிச்ச கப்பல்களும் தான் இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் குடிபெயர்ந்தாங்க. மீன் வளம் அழிஞ்சு போச்சு. காத்துல உப்பு கலந்து சுவாசிக்கவே கஷ்டமாச்சு. இது ஒரு மிகப்பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் பேரழிவு. அடுத்து பசிபிக் பெருங்கடல இருக்கிற ஈஸ்டர் தீவு. அங்க இருக்கிற பிரம்மாண்டமான மோவாய் சிலைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சிலைகளை செதுக்கின மக்கள் ஒரு காலத்துல இந்த தீவை செழிப்பா வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க அந்த தீவுல இருந்த எல்லா மரங்களையும் வெட்டி சிலைகளை நகர்த்தவும் விவசாயம் பண்ணவும் பயன்படுத்தினாங்க. மரங்கள் இல்லாததால மண் அரிப்பு ஏற்பட்டு விவசாயம் பாதிக்கப்பட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து கடைசியில அந்த நாகரிகமே அழிஞ்சு போச்சு. ஒரு சின்ன தீவுல வளங்களை எப்படி அளவுக்கு அதிகமா பயன்படுத்தினா என்ன ஆகும்னு இது ஒரு நேரடி உதாரணம். 1930கள்ல அமெரிக்கால நடந்த டஸ்ட் பவுல் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது ஒரு பெரிய வறட்சி. ஆனா வெறும் வறட்சி மட்டும் இல்ல, அங்க இருந்த விவசாயிகள் நிலத்தை அளவுக்கு அதிகமா உழுது மரங்களை வெட்டி மண்ணோட பிடிப்ப தளர்த்தி வச்சிருந்தாங்க. அதனால ஒரு பெரிய புயல் வந்தப்போ மண்ணெல்லாம் காத்துல பறந்து வானமே இருண்டு போச்சு. ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலம் அழிஞ்சு லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டியதாச்சு. இதுவும் மனித தவறுகளால இயற்கை பேரிடர் எப்படி தீவிரமாச்சுங்கிறதுக்கு ஒரு சாட்சி. இந்த கதைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? மனிதர்களோட பேராசை, அறியாமை, குறுகிய கால லாப நோக்கம் இதெல்லாம் இயற்கையை எப்படி அழிப்பதுன்னு காட்டுது. ஒரு காலத்துல நடந்த இந்த தவறுகள் தான் இப்போ நம்ம அனுபவிக்கிற காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் சீர்கேடு எல்லாத்துக்கும் ஒரு காரணம். இப்பவும் நம்ம கண்ணு முன்னாடியே அமேசான் காடுகள் அழியுது, பனிப்பாறைகள் உருகுது, கடல் மாசாகுது. ஆனா இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். இந்த தவறுகளை நாம திருத்திக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சியை கொடுத்திருக்கலாம். ஆனா இது பயமுறுத்துறதுக்கு இல்ல, விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான். நம்ம ஒவ்வொருத்தரும் இயற்கைய மதிக்க கத்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். ஏன்னா இந்த பூமி நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அத அடுத்த தலைமுறைக்கும் பாதுகாப்பா கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க ஃபைன் ஃபேக்ட் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.